அது இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா அண்ணன் சந்தைக்கு போயிருந்ததுமா. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டேன் பாரு. சிலுக்கு புடவை, கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா. அதான் நேரமாச்சு. என்னம்மா இது? நான் எப்ப படுத்து தூக்கிட்டே இருக்கேன். வாங்க. அறுவடை காலமாச்சா? சந்தைக்கு ஏராளமா கூட்டம் வந்தது. நல்ல வசூல்மா. தங்கச்சி கல்யாணத்துக்காக உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டுருக்கு. நான் மட்டும் என்னவா, நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேர் கரை சேர்த்திருக்கேன். எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கேன். அந்த காசெல்லாம் கொண்டாடி கொடுக்க போறியா இல்லையா? என்னமா அது? இந்த சின்ன புள்ள இந்த கடலைக்காய் எல்லாம் வாங்குறது ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஏமா நீ போமா. ஐயோ அம்மா பாவங்க. அம்மா சல்லிப்பட்டியில வந்திருக்குமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா வந்திருக்கு. ஆமாமா. படி படி. அன்புள்ள பார்வதி அம்மாள் அவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்த நாள் நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர் நேரில் இப்படிக்கு நான் சாமி. தம்பி, ஏதோ நல்ல நேரம் எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா பொண்ணு அவங்க பார்த்தாங்கல்ல, மாப்பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன். நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேர்ல என்னமா பேசணும்னு எழுதியிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிம்மா. தங்கச்சி என்ன இது கையில? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அண்ணனின் திருமணம் போகை. என் கல்யாணத்துக்கு நீ பணம் சேர்க்கிறியா? செலவுக்கு வாங்குற பணத்தெல்லாம் இப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? ஆமாமா. பாருங்க, அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு. இந்த போட்டி வாழ்க. அண்ணனும் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒற்றுமையா? இது வாடா சீக்கிரம், சல்லிப்பட்டிக்கு போகணும். சாப்பிட்டு போவ. சாப்பிட்டு முடியாது. இதுல தங்கையின் வளைகாப்புக்கு இதுதான் நம்ம பையன். திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க. அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் வச்சிட வேண்டியதானே? வச்சிடலாம் தம்பி. நாங்களும் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ எங்க கௌரவத்துக்கு குறைவு இல்லாம ஒரு 30 பவுன்ல காசு மாலையும் 10 பவுன்ல அட்டிகையும் போட்டுட்டா. 30 பவுன்ல காசு மாலையா? ஆமா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மத்த கல்யாண செலவு பூராவையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த 2 நகை கூட நீங்க போடலைன்னா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. ஆமா. அப்போ ஐயா எனக்கு ஒரு 6 மாசம். 6 மாசம் இல்ல, 1 வருஷம்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு தான் என் பையன். நீங்க சொன்னபடி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். வேண்டாம். ஏன்? முதல்ல உங்களுக்கு மோடு கொடுத்துட்டு போன உடனே வியாபாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கும் காசு வாங்க மாட்டியா? வேண்டாங்க. இந்த பாரு, என் பேரு மோர் இல்ல வள்ளி. அப்படியா? ஒரு தேவை மோதுதான். 10 காசு எடு. அவசரப்பட்டு மோரா நீரா? கொண்டாயாடு. இந்த உன் காசு. மோர் குடிக்கிற மூஞ்ச பாரு. ஏயா உனக்கு மோரை பத்தி என்ன தெரியும்? வெள்ளையா இருக்குன்னு தெரியும், அது கூட தெரியாது. ஏயா கிண்டலா? யோ, இந்த மாங்குடி வள்ளி கிட்ட எனக்கு பேசினவங்க எல்லாம் மடக்கு மடக்குன்னு ஆத்து தண்ணியா குடிச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்க. அதையாவது குடிச்சிருந்தா போதும். பேசாம இருக்க மாட்டேன். வள்ளி, ஒரு கோவள மோர் கூட. சரி.
போதும்மா இந்தாங்க மோர் எப்படி தாத்தா இருக்கு? கோயில் திருத்த மாதிரி குழு குழுன்னு இருக்குது. அப்பாடா, நீ காசே கொடுக்க வேண்டாம் தாத்தா. சில பேர் போல இது மோரான்னு கேட்காம ஏன் மோர் எப்படி இருந்தது? தீர்த்த மாதிரி. தீர்த்த மாதிரி. நீ பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் குறுக்க வந்துகிட்டு வேலை செய்ய வேண்டாமா? ஏன் சும்மா சொல்லுங்க. மோசம் இல்லைங்க, நல்லா இருக்குங்க. வசிக்கலாமா? ஒரு 2 கிளாஸ் விடுமா? இந்த பிடிங்க. சொல்லாதயா? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டுக்கணும். அதை விட்டுட்டு மோர் பானை கூட தவளை போட்டு என் வியாபாரத்துக்கு எடுத்துக்கலாம். மரியாதையா 4 ரூபாய் 2 பைசா எண்ணி வச்சுட்டு இந்த மோர் பானையை நீயே எடுத்துட்டு கொடுக்காதா தம்பி? நல்லா இல்ல. அந்த பொண்ணு வாய் கொடுக்க பேசுறதுக்கு தவளையை போட்டு வியாபாரத்துக்கு எடுக்கலாமா? காசை கொடுத்துரு. ஐயா, நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பாக்கணுமா? அப்படி ஒரு யோகம் தான். ஏன் பெரியவர? அதாவது மோர்ல தண்ணி ஊத்தும் போது அது ஆசை தானீங்க. தவளை வந்துருக்கலாம்ல. ஏயா, நான் தண்ணி கலக்கிறத நீ கண்ணால பாத்தியா? பாக்கணுமா? ஒரு யூகம் தான். ஆமா, தம்பி சொல்றது சரிதான். கண்ணால பார்க்காம எதையும் சொல்லப்படாது. தம்பி என்ன மன்னிச்சுக்க. வரேன். பொல்லா பெரிய மனுஷன். நீயும் அந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டியா? இப்ப இந்த மோரை நான் என்ன பண்றது? என்ன பண்றது? தண்ணீரை கொட்ட வேண்டியதான். சொக்கி, வா 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 வா. சொக்கி, ஏய் சொக்கி, அதுல ஏறாதடி, இதுல ஏறு. ஏன் அதுல போனேன்னா அந்த ஆள் மோர் பானையில தவளைய பிடிச்சு போட்டுருவான். ஏடி போய் சொல்ற? அவதான் தினமும் போறாள. அப்படி எதுவும் நடக்கலையே. அது மட்டும் இல்ல, முதல்ல அவருக்கு ஒரு குவளை மோர் குடுத்துட்டு போவேன். போன உடனே வியாபாரம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏன் கூட வந்து பாரு. கரைக்கு போறதுக்குள்ளே பானை காரியாகலன்னு என்ன கேளு. வள்ளி, நான் மட்டும் ஏய், நீ வரையால வந்து ஆத்திர தூக்கி போடவா? அவனோட ஏடி வம்பு. அவ சொல்றபடிதான் கேட்டு போப்போமே. வாடி கொண்டாயா. ஏடி நிக்கீங்க? போங்கடி. போங்க 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 போங்க. மூஞ்ச பாரு. இரு, என் வயசா இருக்கிறானே. யோ தவளை, ஈ ஓட்டு. ஈ ஓட்டுமா? இருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.